நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அமிலங்கள் மற்றும் காரங்கள், அதிலிருந்து காரங்களினுடைய பயன்கள், அப்புறம் சில உப்புக்களினுடைய பொதுப்பெயர் மற்றும் வேதியியல் வாய்ப்பாடு, சில பொருட்களினுடைய pH அளவீடு, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரங்களின் பயன்கள். காரம், ஃபஸ்ட்டு காரத்தை பார்த்துடலாம் வாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அது KOH அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பயன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளியல் சோப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, அதனுடைய பயன் பார்த்திங்கன்னா சலவை சோப்புகள் தயாரிக்கிறதுக்கும், காகித தொழிற்சாலைகள், ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2, சுவற்றில் வெள்ளை அடிக்கிறதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்துவாங்க. இது சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH3 மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2, இதனுடைய யூசஸ் பார்த்திங்கன்னா வயிற்றில் உருவாக்கக்கூடிய அமிலத்தன்மையை நடுநிலையாக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH, உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், ஜன்னல்கள் சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படக்கூடிய கரைசல்கள் எல்லாம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. வாங்க உப்புக்கள் பார்க்கலாம். உப்புக்களினுடைய பொதுப்பெயர், IUPAC பெயர், வாய்ப்பாடு, இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீல விட்ரியால் அப்படின்னாக்கா அதனுடைய பொதுப்பெயர் மயில் துத்தம். IUPAC பெயர் காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு பாருங்கள், CuSO4.5H2O. எப்சம் உப்பு, மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4.7H2O. ஜிப்சம், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் CaSO4.2H2O. பச்சை விட்ரியால், இரும்பு 2 சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் FeSO4.7H2O. வெள்ளை விட்ரியால், ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் ZnSO4.7H2O. உங்களுக்கு இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீல விட்ரியால் அப்படின்னாக்கா மயில் துத்தம் அப்படின்னு கூட அவங்க கொடுப்பாங்க. அதனுடைய IUPAC பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்வேறு பொருட்களினுடைய pH அளவீடு. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 4% இருக்கும்போது அதனுடைய pH அளவீடுனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 0. வயிற்றில் இறப்பில் உள்ள அமிலத்தினுடைய pH அளவீடு 1. எலுமிச்சை சாறினுடைய pH அளவீடு 2. வினிகர் அசிட்டிக் அமிலம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, pH அளவீடு 3. ஆரஞ்சு பழத்தினுடைய pH அளவீடு 3.5. சோடா நீர் திராட்சைக்கு pH அளவீடு 4. புளித்த பால் 4.5. தூய பால் 5. மனிதனுடைய உமிழ்நீர் 6லிருந்து 8 வரையும் இருக்கும். தூய நீர் 7. தூய நீரினுடைய pH அளவீடு ஸ்கூல் புக்கில் 5.6 இருக்கும். அதுவும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5.6 வந்தாலும் கரெக்டு தான், 7 வந்தாலும் கரெக்டு தான். இரத்த பிளாஸ்மா 7.4. முட்டையினுடைய வெள்ளைக்கரு 8. கடல் நீரினுடைய pH மதிப்பு 8. சமையல் சோடாவின் pH மதிப்பு 9. அமில நீக்கியினுடைய pH மதிப்பு 10. அம்மோனியா நீரினுடைய pH மதிப்பு 11. சுண்ணாம்பு நீரினுடைய pH மதிப்பு 12. வடிகால் சுத்தமாக்கும் பொருளினுடைய pH மதிப்பு 13. எரிசோடா 4% NaOH அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய pH மதிப்பு 14. மெக்னீசியம் பால்மம், இதனுடைய pH மதிப்பு 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நெக்ஸ்ட்டு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.